ஐயனார் துணை டுடே எபிசோட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பல்லவன் பாண்டி சேரெல்லாம் வந்து அந்த ஹாலில் வந்து உட்காண்ட்ருக்காங்க. அப்போ அங்கே ஒரு சங்கு மாதிரி இருக்கும், அதை எடுத்து பார்க்குறாங்கன்னா நான் கடலில் இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு. எல்லாம் ஒரு இதுக்கு அழகுக்கு வச்சுருக்காங்கடா அப்படின்னு கையிலே பேச. அது என்னதுடா கையில், ஐயோ நான் எடுத்த இடத்துல வச்சுருன்ட்டு கொண்டு எடுத்த இடத்துல வைப்பார். அப்போது நிலா அவங்க அப்பா வருவார். நிலா அவங்க அப்பா வந்தோடனே, என்ன எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? சாப்பிட்டோம். சரி வாங்கப்பா, உங்களுக்கு ரெஸ்ட் எடுத்துங்க வாங்க அப்படின்ட்டு இட்டுன்னு போயிட்டு ஒரு ரூமில் தங்க வைக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா கட்டில் இருக்காது, ஏசி இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த ரூமில் தங்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னென்ன அவர் சரிப்பா வேலைக்காரனை கூப்பிட்டு அதட்டுவார். இவங்களுக்கு வந்து முதல்ல ரூம் அரேஞ்ச் பண்ணோம்ல, எந்த ரூமுமே இல்லை இவங்களுக்கு. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு தானே பண்ணியிருக்கணும். சும்மாவே நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுகுன்ட்டு அந்த வேலைக்காரனை அதட்டுறாங்க. அந்த ஆள் முழிக்கிறாரு. அதுக்கப்புறமா சரி போய் பெட்ஷீட்டு தலைக்காணி எல்லாம் போய் எடுத்துகிட்டு அப்போ எல்லாம் புதுசாக இருக்கணும் அப்படின்னு அப்புறம் அதை லைட் வந்து கொடுக்குறாங்க. அவங்க அந்த ரூமில் போட்டுட்டு காற்றே இல்லைன்னா இதில் எப்படி நான் தூங்குறதுன்னா, அப்புறமா பாண்டி வந்து ஒரு டேபிள் ஃபேன் எடுத்து ஃபிட் பண்ணுறாரு. அப்புறமா அதை இப்போ சூப்பராக இது பரவாயில்லண்ணா அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படி படுத்து தூங்குறாங்க அவங்க. இங்கே சோழன் வந்து நிலா அவங்க அண்ணனோட வந்து கார்லேருந்து இறங்குவாங்க. கார்லேருந்து இறங்கிட்டு அப்படியே நின்று இருப்பார். மேலே வந்து ஒரு பாட்டு சத்தம் கேட்க, என்ன யார் பாட்டு சத்தம் வருது? உங்கள் அப்பா தான் தம்பி மேலே தூங்கின்னு இருக்காரு அப்படின்னா, அங்கேருந்து மேலே போவார். மேலே பார்த்தா அவங்க அப்பா கட்டில் தூங்கின்னு இருப்பேன். நீ ஏன் இங்கே தூங்குற? ரூம் எதுவும் இல்லையா? என்ன கடை நான் அந்த அண்ணா கேட்டு நான் மொட்டை மழையில் பாடுறா வானத்தை பார்த்துட்டு தூங்குறது என்ன ஒரு சுகம் தெரியுமா? நல்லா ஜில்லுன்னு காற்று வருது, இயற்கையாக தூங்குறேன்டா நான். உன்னை யாருன்னா இங்கே படுக்க சொன்னாங்களா? அதெல்லாம் இல்லைடா, நானே தான்டா கேட்டு படுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி யாருன்னா என்ன சொன்னால் என்கிட்ட சொல்லணும். சரி போ அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறார். சரி நான் அங்கே வந்து கீழே இறங்கி வர்றாரு. கீழே இறங்கி வந்ததும் அந்த வேலைக்காரர்ல அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, எங்கள் அண்ணன்லாம் எங்கன்னா ஏதோ ரூம் அந்த ரூமில் படுத்துருக்காங்க அப்படின்னு. அப்புறம் அங்கே வந்து திறந்து பார்த்தாக்கா அங்கே வந்து கீழே படுத்துட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி இருக்கும் சோழனுக்கு. சரி அங்கேருந்து அப்படியே நடந்து வருவார். பார்த்தா நிலா வருவாங்க. சோழன் வந்துட்டிங்களா, என்ன பலனுக்கு இருக்கீங்க அப்படின்னா அவர் அப்படியே வெக்கப்படுவார். உடனே சரி அண்ணன்லாம் எங்கே அப்படின்ட்டு நிலா கேட்பாங்க. இதுவும் அது தெரியுது, அந்த ரூமில் படுத்துட்டு இருக்காங்க. அந்த ரூம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. உடனே சோழன் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும், எங்கே நல்லா அப்படின்னோடனே சரி இன்னும் நிலையிட்டு போய் விட்டுட்டு வருவாங்க. நேராக அவங்க அப்பா பார்க்குறதுக்கு வருவாங்க. அவங்க அப்பா யார்கிட்ட பேசிட்டு வருவார். அவங்க அப்பாட்ட அப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க. சொல்லுமா, ஏன்ப்பா அந்த ரூம் ஸ்டோர் ரூம் தானே, அதை போய் கொடுக்குறீங்க? அம்மா வந்தவங்க எல்லாமே ரூம் எடுத்துக்கினாங்கம்மா, அது ஒரு ரூம் தான் இருந்துச்சு, அவங்களே அது போதும்னு அட்ஜஸ்ட் பண்ணி தூங்குறாங்க, நீ ஏம்மா அப்படி பண்ணுற? போம்மா போய் படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்றாங்க. சரின்ட்டு அங்கேருந்து நிலா வராங்க. இதை இவங்க ரெண்டு பேர் பேசுகிறத வந்து சோழன் கேட்டுன்னு இருப்பார். சரி சோழன்கிட்ட வாங்க சோழன் நம்ம போய் படுத்துக்கலாம் ரூமில் அப்படின்னோடனே, இல்லை நிலா நான் எங்கள் அண்ணனோட படுத்துக்கிறேன், அந்த ரூமில் படுத்துக்கிறேன்னு. இல்லை வாங்க, இல்லை பரவாயில்ல நான் எங்கள் அண்ணனோட படுத்துக்கிறேன். அவங்க போயிடுறாங்க. நிலா இப்படிக்கா போயிடுறாங்க. பொழுது வந்துச்சு. நிலா எழுந்து வருவாங்க. குளிச்சுட்டு வந்தோம். நீங்களா இன்னும் குளிச்சுட்டு ரெடி ஆகலன்னு, இல்லை காப்பி குடிச்சிங்களான்னா இன்னும் இல்லை அப்படின்னு. அப்புறம் சரி நான் காப்பி எடுத்துகிட்டு வந்து சமையல் ரூம் போய் காப்பி எடுத்துன்னு வந்துடுறாங்க. இங்கே நிலா வந்து கேள்வியாக கேட்குறாங்க அவங்க அம்மாவை. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு